என்னடி பண்ண போற? சொல்றேன். அம்மா வேணாமா வேணாமா தெரியாம பண்ணிட்டேமா. தெரியாம பண்ற வேலையாடா இது? உன்னை தெரிஞ்சு பண்ற வா. போடா போடா. அம்மா வேணாமா. போடா. வா. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா. அம்மா. வா. அம்மா வேணாமா தெரியாம பண்ணிட்டேமா. வண்டி எடு. ஏய் என்ன பண்ண போற இப்போ? முதல்ல வண்டி எடுன்னு சொல்றேன்ல. எடு வெற்றி. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா விட்டுருங்கம்மா. அம்மா விட்டுருங்கம்மா. இப்போ வண்டி எடு வெற்றி. தயவு செஞ்சு ஏய் விட்டுருங்கம்மா. அம்மா இப்படியே எழுதிட்டு போறேன் இவனை. ஆமா. இவன் இப்படியே வரட்டும். இன்னைக்கு ரோட் ஷோ இவனை வச்சுதான். அம்மா விட்டுருங்கம்மா தெரியாம பண்ணிட்டேமா. அம்மா அண்ணே விட சொல்லுங்கண்ணே. அண்ணே விட சொல்லுங்கண்ணே. டேய் அவகிட்ட ஸ்ட்ரைட்டா கேட்டாலே விட்டுருவாடா. நான் சொன்னா கேட்கவே மாட்டா. உன் தலையெழுத்து இன்னையோட க்ளோஸ். அம்மா வெற்றி விட்டுருங்கம்மா. வண்டி எடு. வாடா. அம்மா தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. அண்ணா விட சொல்லுங்கண்ணே. சக்தி ஷவர்ல நனைஞ்சது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? டேய் ரோட்ல வச்சு என் மானத்தை வாங்காதடா. ஏ சக்தி உன்னை இப்படி பார்க்கவும் கிக்கா தாண்டி இருக்கு. டேய் ரோட்ட பார்த்து ஓட்றா. என்னடா பிரேக் போடுற? ஏய் நான் என்னடி பண்ணுவேன்? ரோட்ல அவ்வளவு பள்ளம் இருக்கு. ஐயோ அண்ணே முடியலண்ணே விட்டுருங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே. அண்ணே விட்டுருங்கண்ணே. அம்மா விட்டுருங்கம்மா. வாடா. இவன் ஒருத்தன். அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா வாடா வா வா. யோ என்னையா தப்பு பண்ணிட்டு வந்த? சொல்லியா? என்னம்மா என்னாச்சு? யார் இவன்? மேடம் ஆதாரம் வேணும்னு கேட்டீங்கல்ல, இவன் தான் அந்த ஆதாரம். யாருமா இவன்? என்ன பண்ண இவன்? எங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்தாங்கல்ல, அன்னைக்கு நான் எங்க வீட்டுக்கு போகும்போது இவன் தான் எங்க அம்மாவை சாகடிக்க பார்த்தான். அன்னைக்கு இவனை நான் தான் அடிச்சு விரட்டினேன். கொல்ல பாத்தியா? சொல்றா, அவங்க சொல்றது உண்மையா? மேடம் அவங்க பொய் சொல்றாங்க மேடம். மேடம் இப்ப பாருங்க எப்படி உண்மையை சொல்றான்னு. சக்தி இப்படி வா. டேய் உண்மையை சொல்றா. ஹலோ சார், நீங்க எதுக்கு அடிக்கிறீங்க? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? கான்ஸ்டபிள் அந்த லத்தி எடுங்க. நல்லா வாங்க. மேடம் 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 நீயா சொன்னா நல்லது. மேடம் சத்தியமா சொல்றேன் மேடம், இங்க யாருன்னு தெரியாது மேடம். அடிங்க. சொல்றா, உண்மையை சொல்லு. விஷம் கொடுத்து போக பாத்தியா? சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். பாரு வெற்றி, சொல்லு. இவன் முகத்தை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. அன்னைக்கும் அப்படிதான். அந்த சித்தா ஹாஸ்பிட்டல்லையும் இவன் தான் அம்மாவை கொல்ல வந்தான். இவன் போன்ல இருந்து தான் நான் புஷ்பா வாய்ஸ கேட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ அம்மா. நீயா ஒத்துக்கிட்டா சரி, இல்ல அடி வாங்கியே செத்துருவ. மேடம் நான் சொல்லிடுறேன் மேடம். உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். ஏண்டா அடி வாங்கறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, உடம்பு புண்ணா இருக்காதுல்ல. கான்ஸ்டபிள் அவன் சொல்றத அப்படியே எழுதி வாங்க. என்ன நடந்ததுன்னு சொல்லுடா. சொல்றா, நடந்தது சொல்லு. டேய் விஷம் குடுக்க சொன்னது யாரு? அத முதல்ல சொல்லு. சொல்லுங்கறல்ல. டேய் இப்ப நீ சொல்ல போறியா இல்ல கவனிக்க வேண்டிய? அதை போட்டு தள்ள சொல்லிட்டோம்.
அத பத்தி என்னமாமா நினைக்கிற? சூப்பர் சூப்பர். நம்மளுக்கு ஒத்து வரலைன்னு வையே, முடிச்சு விடுறதுல தப்பே இல்லடா. டேய் என்னடாச்சு? நைட்டுக்குள்ள கதை முடிஞ்சிருக்கா? முடியலைன்னே சொல்ற. ஏய் நான் முடிச்சு கொடுக்குறேன்டா. ஏய் இப்பவே முடிச்சு கொடுக்குறேன்டா, இப்பவே. கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்யணும். நாங்கெல்லாம் யாருன்னு நினைச்ச? ஏய் மாப்பிள்ள, நான் வேணா முடிச்சுட்டு வந்துடுவேன். வேணாம் 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 மாமா, சாந்தம். ஏய் எது என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன்டா. டேய் மேல இருந்து கீழே வரைக்கும் அத்தனை பேரையும் தெரியும்டா. டேய் யாரு டச் பண்ணவே முடியாதுடா, டச் பண்ணவே முடியாது. மாமா சரி சரி, பிரியாணி வேணுமா வேணாவா? வா ரூம்ல போய் செட்டில் ஆகு. வா பிரியாணி எனக்கு எல்லாம் வேணாம். வருது வருது. போயா. நேத்து அவுத்து பாரு, ஒழுங்கா கட்டிட்டு போ. முடியாதுடா, முடியாது. சொல்ல இங்க பாரு, போலீஸ் ஒரு வேளை உன்னை தூக்கிடுச்சுன்னா எப்ப என்ன கேட்டாலும் எங்க பேரை மட்டும் சொல்லிடவே கூடாது. டேய் டேய் டேய், ஏதாவது பிரச்சனைன்னு ஏன்டா சொல்றா? நான் முடிக்கிறேன்டா, நான் முடிக்கிறேன்டா. டேய் கூட்டிட்டு போடா. ஜெண்டிரேரா. சரி சரி, போடா. கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. வா வா மாமா, வா அப்படியே சாஞ்சு. அப்படிதான் வா வா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா படுத்துட்டு இருப்பியா? உனக்கு பிரியாணி வேணும். ஏய் அட வா மாமா, வா பார்த்துக்கலாம். வா இத பாரு, மறுபடியும் சொல்றேன், அந்த மீனாட்சி விஷயத்துல என் பேர் வரக்கூடாது, புரியுதா? சரிக்கா. என்னடா ரொம்ப யோசிக்கிற? கொல்ல சொன்னது யாருன்னு கேட்டா அத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ மேடம் 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 அடிக்காதீங்க மேடம். சொல்லிடுறேன் மேடம், சொல்லிடுறேன் மேடம். என்ன இதெல்லாம் பண்ண சொன்னது புஷ்பாவும் நீதிமணி ஐயாவும் தான். என்ன சொன்ன? நீதிமணி ஐயாவுமா? ஆமாமா, அவர் தான் சொன்னாரு. ஏய் என்ன உளர்ற? புஷ்பா இதெல்லாம் சொல்லும்போது நீதிமணி அவங்க கூட தான் இருந்தாரா? நீ பாத்தியா அத? ஆமாங்கய்யா, அவரும் அங்க இருந்தாருங்கய்யா. அவருக்கு எல்லாமே தெரியும். அவரும் சேர்ந்து தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரு. சக்தி, அன்னைக்கு போன்ல புஷ்பா பேசினதை கேட்டேன்னு சொன்னேல, உங்க அப்பா அன்னைக்கு இருந்தாரா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. அந்த மீனாட்சிக்கு கொடுத்த விஷத்துக்கு இந்நேரம் அவ செத்துருக்கணுமேடா. ஏய் அவங்க அக்கா சொன்னலடா, ஆட்டை வெட்டி பிரியாணி போடுறோம்னு. எங்கடா பிரியாணி? ஆமா விட்டு இருந்தாரு. பிரியாணி சாப்பிடணும் என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அட பாவிங்களா, ஒரு அப்பாவி பொம்பளைய கொல்ல திட்டம் போட்டுட்டு சரக்கு அடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டுருக்கீங்க, அப்படிதானே? ஆமா மேடம், நாங்களும் சரக்கு அடிச்சுட்டு பிரியாணி தான் சாப்பிட்டோம் மேடம். வெற்றி, நான் எக்ஸாம் எழுத போனதுக்கு பின்னாடி எங்க அப்பா வெள்ளி விழாக்கு வந்தாரா? வரலையா அவரு? அப்ப எல்லாமே எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ச்சே, இன்னும் என்ன எங்க அப்பா, அந்த ஆளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஏய் பயங்கர ஷாக்கா இருக்குடி. அப்ப என் நிலைமை யோசிச்சு பாரு வெற்றி. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். டேய் நடற, ஓ நட. டேய் வாடா. மேடம் நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாடியே வரோம். அந்த ஆள் ஓடிர போறாரு, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிருங்க. சரி. அந்த ஆளு உங்க அம்மா மேல கோவமா இருக்காருன்னு தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல சக்தி. எல்லாம் புஷ்பா பண்ற வேலை. இவரால புஷ்பாவை மீறி ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக கொலை பண்ற வரைக்கும் போவாரா? விடக்கூடாது வெற்றி. அத்தனை பேரையும் உள்ள தள்ளணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். சீக்கிரம் போலாம் வா. இரு, உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க, பேசு. சொல்லுமா. எங்கடி இருக்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன இவ்ளோ நேரம்? நான் வந்து சொல்றேம்மா. சக்தி, இங்க வந்து உங்க அப்பா சத்தம் போட்டுட்டு போனாரு தெரியுமா?
என்னம்மா சொல்ற? புஷ்பாவை நாம எல்லாருமா சேர்ந்து தேவையில்லாம உள்ள வச்சிருக்கோமா? அவ நாளைக்கே வெளியில வந்து நம்ம குடும்பத்தையே உண்டு இல்லைன்னு பண்ண போறான்னு சொல்லிட்டு போறாரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமிரு பாத்தியாமா அந்த ஆளுக்கு? அம்மா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்ல, இங்க நிறைய விஷயம் நடந்திருக்குமா. என்னம்மா, என்னாச்சு? பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லி உன்ன ஒருத்தன் அடிச்சான்ல. ஆமா, அவன் என்கிட்ட மாட்டிக்கிட்டாமா. ராஸ்கல், அவனை என்ன பண்ண சக்தி? நானும் வெற்றியும் அவனை தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டோமா. அவன் ஸ்டேஷன்ல வச்சு ஒன்னு சொன்னான் பாருமா. என்னடி சொன்ன அவன்? அது எப்படி நீ தாங்கிக்க போறேன்னு எனக்கு தெரியலம்மா. ஐயோ பரவாயில்ல, சொல்லுடி. அம்மா, உனக்கு அதிர்ச்சி தர விஷயத்த எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லிருக்காருமா. அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். நீ சொல்லலன்னா தாண்டி எனக்கு ஏதாவது ஆயிடும் போல. அவன் என்ன சொன்னான்னு சொல்லுடி. மா, என்னம்மா? இரு சொல்லு சக்தி. அம்மா, உன்னை கொல்ல சொன்னது, விஷம் வச்சது எல்லாத்துக்கும் காரணம். சொல்லு, எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அப்பாவும் உடந்ததாமா. ஹலோ அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, என்னம்மா சொல்ற? அந்த ஆளு கொஞ்சம் மாறிட்டாருன்னு நினைச்சனே. இல்லம்மா, அந்த அடியாள் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். இப்போ நானும் வெற்றியும் போலீஸ கூட்டிக்கிட்டு அவரை அரெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கோம்மா. ஏய் வேணாடி, அந்த ஆள் பண்ணது அராஜகம் தான். ஆனா அரெஸ்ட் எல்லாம் வேணாம் சக்தி. அந்த குடும்பம் எப்படியோ போகட்டும். இப்பதான் அந்த ஆளு வந்து கத்திட்டு போறாரு. நீ போலீஸோட போய் நின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு. வேணா சக்தி, நான் சொல்றது கேளு. இந்த போலீஸ் கேஸ் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அம்மா சொல்றது தயவு செஞ்சு கேளுமா. சும்மா ஏதாவது உளராதம்மா. எப்ப பாரு கேஸ் வேண்டாம், விட்டுருன்னு இப்படி ஏதாம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? புஷ்பா வெளியில வரப்போறான்னு சொன்னார்ல, இப்போ அந்த ஆளே உள்ள போக போறாருமா. நான் வைக்கிறேம்மா. சக்தி, வா வெற்றி போலாம். அம்மா, என்னம்மா ஆச்சு? இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போகுது துர்கா. உங்க அப்பாவும் இந்த கொலை கேஸ்ல உடந்தையாம். போலீஸ கூட்டிக்கிட்டு சக்தி அவர் அரெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்காளாம். கொலை பண்ற அளவுக்கு போயிட்டு இங்க வந்து சவால் விடுறாரா? சக்திகா பண்ணதுதாம்மா சரி. கொஞ்ச நாளைக்கு அந்த ஆளு உள்ளேயே இருக்கட்டும். ஆமா, யமுனா இங்க மெஸ்ல வேலையா இருக்கா. சரி, நீங்க 2 பேரும் மெஸ்ஸ பாத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அம்மா, மனசை போட்டு குழப்பிக்காத. மெஸ்ஸ நாங்க பாத்துக்கிறோம். எதுவும் யோசிக்காத. ஐயோ, இப்ப போலீஸோட சக்தி அந்த ஆளு வீட்டுக்கு போனா அந்த ஆளு பேயாட்டம் ஆடுவாரே. சக்திக்கு அது நல்லது இல்ல. நாம போய் இதை முதல்ல அவர்கிட்ட சொல்லிடலாம். ஏய், இப்ப எதுக்கு நீ இங்க வந்திருக்க? என்ன வேணும் உனக்கு? உன் பொண்ணுங்க பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப நீ வேற வந்திருக்கியா? ஏய், இப்ப நீ என்ன பண்ண வந்திருக்க? ஏங்க, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. ஏய், என்ன போலீஸ வர சொல்லிட்டு நீ என்னைய பார்க்க வந்தியா? இல்ல. ஆமா, இப்ப எதுக்கு நீ போலீஸ வர சொன்ன? புஷ்பா உள்ள வச்சது பத்தாதா உனக்கு? என்னங்க, போலீஸ நான் வர சொல்லலங்க. நீ வர சொல்லாம போலீஸ் தானா வருதா? ஏய், உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார் இது? நீயும் உன் பொண்ணும் சேர்ந்து என்னை மிரட்டி பாக்குறீங்களா? என்ன போலீஸ்னா பயந்துருவோமா?
என்னம்மா இவ சொன்னா ஜீப்பை தூக்கிட்டு வந்துருவீங்களா? என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? என்ன பெரிய சண்டியராட்டம் பேசிட்டு இருக்க? போலீஸ்னா மரியாதை கொடுக்க மாட்டியா? இங்க பாருங்க, அந்த மரியாதை வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல. வேற எதுக்கு வருவாங்க? உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு தான். அரெஸ்டா? எதுக்கு அரெஸ்ட்? யாரு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா? ஆமா, உங்கள்ட்ட வாரண்ட் இருக்கா? இங்க பாருங்க, நான் மேலிடத்துல பேசினா என்ன ஆகும்னு தெரியும்ல. அப்படியே விட்டேன்னு வச்சுக்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. துறைக்கு வாரண்ட் இருந்தா தான் வருவீங்களோ? வண்டியில ஏறியா? இங்க பாருங்க, யாருன்னு ஆள் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதான் நீ யாருன்னு உன் ஆளே புட்டு புட்டு வச்சுட்டாப்ல. உன் மூத்த சம்சாரத்துக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தவன் தானே நீ? நான் கொல்ல பார்த்தனா? யாருங்க சொன்னது? இவ சொன்னாளா இல்ல இந்த நிக்கிறாளே அவ சொன்னாளா? சொன்னது வேற யாரும் இல்ல, உன் ஆளுதான். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வாங்க. மீனாட்சி, போலீஸ வர சொல்லிட்டு நல்லவ மாதிரி இங்க வந்து நிக்கிறியா? என்ன நடிக்கிறியா? நடிக்காதடி. இல்லங்க. ஏய் சக்தி, நான் வெளியில இருந்தா புஷ்பாவை வெளியில கொண்டு வந்துருவேன்னு அம்மாவும் பொண்ணும் பிளான் பண்ணி என்னை உள்ளதல்ல பாக்குறீங்களா? சக்தி, என்னம்மா இதெல்லாம்? ஏய் நடிக்காத, நடிச்சது போதும். எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னையும் புஷ்பாவையும் உள்ள தள்ளிட்டா என் மொத்த சொத்தையும் லவட்டிலாம்னு பாக்குறீங்களா அம்மாவும் பொண்ணும்? ஏய், அது மட்டும் ஒரு நாளும் நடக்காது. என்ன மேடம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க மேடம். ஏய் சக்தி, என்னையவே பகைச்சிட்டல, உன்னைய சும்மா விட மாட்டேன். யோ யோ யோ, உன்னை எவ்வளவு நம்புறேன் தெரியுமா? கடைசியில நீங்க மீனாட்சி அம்மாவுக்கு விஷம் கொடுக்க வச்சிட்டல. மனுஷனாயா நீ எல்லாம்? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீதானடா. இருக்குடா உனக்கு, இருக்கு. போடா வாடான்னு சொன்னீங்க, மரியாதை கெட்டுடும். புஷ்பாவோட சேர்ந்துக்கிட்டு பண்றதெல்லாம் பண்ணிட்டு அடுத்தவங்க மேல கோவப்படுறீங்களா? மேடம் அரெஸ்ட் பண்ணுங்க மேடம். கான்ஸ்டபிள், இவர் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பா அப்பா யோ பையா. அப்பா ஏய் அப்பா ஏய் சண்முகம், ஏய் சண்முகம், நீ பயப்படாத. நானும் அம்மாவும் சீக்கிரமே வெளியில வந்துருவோம்டா. அம்மா, இவரை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? அடியால் இவரை தான் விஷம் கொடுக்க சொன்னதா சொன்னானா? ஆமாமா, இவனெல்லாம் வெளியே விட்டு வச்சா ரொம்ப ஆபத்து. சக்தி, என்னம்மா இதெல்லாம்? நான் தான் அப்பவே சொன்னல இந்த பிரச்சனை எல்லாம் வேண்டான்னு. இவங்க சங்காத்தமே நமக்கு வேண்டாமா? எக்கேடோ கிட்ட போகட்டும், நமக்கு எதுக்குமா இதெல்லாம்? அது எப்படிமா அப்படியே விட முடியும்? இவங்க ஆளே சொல்றாங்களே இவர் தான் கொல்ல சொன்னாருன்னு, அது எப்படிமா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? ஆமாமா, சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுத்துதான் ஆகணும். இல்லனா இவங்க எல்லாரும் திரும்ப இதேதாமா செய்வாங்க. ஏய் தள்ளி. கான்ஸ்டபிள் ஓடுறான் பாருங்க. யோ, ஏய் இல்லையா? என்னம்மா நீ? அம்மா, இந்நேரம் நாங்க வண்டியில ஏத்திருப்போம்ல. ஏதோ ஒண்ணு பேச போய் இப்ப பாரு, அந்த ஆள் தப்பிச்சு போயிட்டான் பாரு. என்னம்மா இது? என்னாச்சு வெற்றி? தப்பிச்சாரு. ஏமா படாத பாடுபட்டு சாட்சி கூட்டிட்டு வந்தம்மா, அவங்கள அரெஸ்ட் பண்ண வரும்போது இப்படி பண்ணிட்டியேம்மா. அம்மா, யார்கிட்ட பெருந்தன்மை காமிக்கணுமோ அவங்க கிட்ட மட்டும் காமிக்கணுமா? இல்லன்னா உங்க பெருந்தன்மைக்கு மரியாதையே இருக்காது. வா சக்தி.